இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு இதுக்கெலாம் ஆப்டாக இருக்கும். இந்த ஓட்ஸில் பண்ண சப்பாத்தியை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த ஓட்ஸ் சப்பாத்தியை ட்ரை பண்ணாங்கன்னா சூப்பரான எஃபெக்ட் கிடைக்கும். டயபெட்டிக் பேஷண்ட் கூட நீங்கள் வந்து இந்த சப்பாத்தி ஓட்ஸ் சப்பாத்தியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த ஓட்ஸ் சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. ஸோ ரொம்ப சாஃப்டாக வரும். ஈவன் கோதுமை சப்பாத்தியோட இது வந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஓட்ஸ் சப்பாத்தி பார்க்க போகிறோம். ஸோ ஓட்ஸ் வந்து ஃபைபர் ரிச்சாக இருக்கிறது, அதே மாதிரி விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால அது ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டமு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து சப்பாத்தி பண்ண போகிறோம். ஸோ சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஓட்ஸ் சப்பாத்தி நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி யுனிக்கான ரெசிபீஸ் எல்லாம் எங்களோட சேனலில் வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ அதே மாதிரி பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களோட சேனலில் வர எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ ஓட்ஸ் சப்பாத்திக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப்பில் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இதை வந்து கொஞ்சம் லேசாக வறுத்துக்கணும். ஓட்ஸை ரொம்ப ப்ரௌனாலாம் வறுக்க தேவையில்லை, சுமாராக வறுத்தா போதும். இது வறுத்துட்டோம்னா நமக்கு அந்த குழ தன்மை இருக்கு இல்லையா ஓட்ஸில், அது வந்து வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் ஓட்ஸை வறுத்துக்கிறோம். இந்த ஓட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுக்க தேவையில்லை, ஓரளவு சுமாராக வறுத்தா போதும். இந்த ஓட்ஸ் வந்து வறுத்து தான் பண்ணணுமா இல்லை வறுக்காமல் கூட அரைக்கலாமா? இல்லை, வறுத்து பண்ணுறது பெட்டரு. ஏன்னா இன்னும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்மெல் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் சப்பாத்தியில். இன்னொன்று என்னென்னா இதில் வந்து ஒரு குழகுழப்பு தன்மை இருக்கும் தண்ணி விட்டிங்கன்னா. ஸோ அது வந்து கொஞ்சம் குறையும் நீங்கள் வறுத்துட்டு பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் வறுத்துட்டு நீங்கள் அரைச்சி பவுட்ரு பண்ணி ஒரு டப்பாவில் கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்திங்கன்னா 1/2 கப்பு வந்து வாட்டர் எடுக்கணும். ஸோ வாட்டர் வந்து கொஞ்சம் நல்லா ஹாட் வாட்டராக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுக்கங்க தண்ணியை. ஸோ இதில் வந்து தண்ணி ஆட் பண்ண உடனே 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். அதே சமயத்தில் இந்த ஒரு கப்புக்கு ஓட்ஸுக்கு வேண்டிய உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை கலரி எடுத்து ஒரு கப்பில் போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வைக்கணும். இதை இந்த மாதிரி இதுக்கு நம்ம வந்து நல்லா கலரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம மூடி ஒரு 2 மினிட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ இதில் வந்து எண்ணெய் நம்ம விட்டுட்டு 2 சைடும் நல்லா கொஞ்சம் தடவி விட்டுட்டு பண்ணி, இதே மாதிரி நீங்கள் வந்து ஓட்ஸ் சப்பாத்திக்கு இல்லை ஆர்டினரி சப்பாத்தி இல்லை பூரி எல்லாமே இதில் உங்களால் நல்லா பண்ண முடியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு. ப்ரெஸ் பண்ண உடனே அப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் சப்பாத்தி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ரெஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி ஓட்ஸ் சப்பாத்திக்கு எங்கேயுமே ஒட்டாமல் நம்ம வந்து நல்லா பண்ண முடியும். ஏன்னா ஓட்ஸில் குளுட்டின் இல்லாததுனால உங்களால் இடுறது கஷ்டம். ஓட்ஸ் சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. தோசைக்கல் வந்து சுட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து சப்பாத்தியை போட்டு எடுக்கலாம். இப்போ இந்த ஓட்ஸில் நம்ம பண்ணுறதுனால என்ன டிஃப்ரென்ஸு ஓட்ஸுக்கும் கோதுமையில் பண்ணுற சப்பாத்திக்கும்னா, ஓட்ஸ் வந்து உங்களுக்கு குளுட்டின் ஃப்ரீனால பயப்படாமல் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் கூட இதை சாப்பிட முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இதில் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால என்னென்னா உங்களுக்கு வந்து டைஜஷன் நல்லா ஆகும். பிளட் கொலஸ்ட்ராலை வந்து ரொம்ப கம்மி பண்ணக்கூடிய சக்தி இருக்குது ஓட்ஸுக்கு. பாருங்க, இதெல்லாம் நல்லா உப்பி வருது, நல்லா பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து திருப்பி போட்டு பண்ணலாம். ஸோ சூப்பரான டேஸ்ட்டில், ஈவன் கோதுமையில் பண்ண சப்பாத்தியோடு இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதை வந்து வறுத்துருக்கோம் ஓட்ஸை, அதனால் டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வந்து கோதுமைக்கு பதிலாக நம்ம வந்து ஓட்ஸை யூஸ் பண்ணி அதே டேஸ்ட்டில் அதோட இன்னும் அபாரமான டேஸ்ட்டில் கூட உங்களுக்கு வந்து சப்பாத்தி ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. ஸோ திருப்பி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இதை எடுத்துடலாம் நம்ம. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு ஓட்ஸ் சப்பாத்தி. ஸோ இப்போ நம்ம வந்து ஓட்ஸ் சப்பாத்தி பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு.
ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஓட்ஸ் சப்பாத்தி இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணி பாருங்கள். நாங்கள் எங்களோட சேனலில் வர ரெசிபீஸ் எல்லாம் ஸோ பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சு இந்த சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்குமே அது ஒரு நல்ல ஃபீட்பேக்காக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட சேனலில், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களோட நோட்டிஃபிகேஷன்லேயே எங்கள் சேனலில் வர யூனிக்கான ஹெல்த்தியான டேஸ்டியான ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும் நோட்டிஃபிகேஷனில். ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கும் அது ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஹைப் பட்டன் வருது. ஸோ நீங்கள் ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து இன்னும் நிறையா வியூவர்ஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்களோட சேனலில் வர ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட ஓட்ஸ் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாவ், சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம கோதுமையில் பண்ணுற சப்பாத்தியோடு இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸ் சப்பாத்திக்கு சைட் டிஷ் ஒன்று வச்சுருக்கீங்க, அது சூப்பராக இருக்குது. என்னப்பா இது வந்து தாலில் பண்ண ஹண்டி. ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த சப்பாத்திக்குனாலும் இந்த சைட் டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து இதுக்கு காம்பினேஷனாக தால் ஹண்டி பண்ணி வச்சுருக்கேன். இதை எங்களுக்கு எப்போ பண்ணி காமிக்க போகிறீங்க? நெக்ஸ்ட்டு பண்ணிடுவோம். ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்குது, ஹெல்த்தியான ஹண்டி இது. ஸோ நெக்ஸ்ட்டு பண்ணி காமிச்சிடலாம்.